பின்னால் வந்தவனை கண்டு கொள்ளாமல் ஆட்டோவில் ஏறி சென்றாள் விஷாலி. ஐயோ, அப்பா வந்து கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? இவளுக்காக தான் அப்பா என்னைய 10 நாள் வீட்டில் இருக்க சொன்னார். இவ பாட்டுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் எங்கேயோ போகிறா என புலம்பிக் கொண்டிருந்தான். மதியம் வந்துருவா என்று நினைத்தவன் அவள் வரும் வரை காத்திருந்தான். மணி மதியம் 2 ஆனது. விஷாலியை காணவில்லை. ஃபோன் செய்து கேட்கலாம் என்றால் கூட அவள் நம்பர் சரணிடம் இல்லை. பொறுத்து பொறுத்து பார்த்தவன் வருணுக்கு ஃபோன் செய்து விஷாலியின் நம்பரை வாங்கி அவளுக்கு ஃபோன் செய்தான். ஃபோனை எடுத்தவள், ஹலோ, யாரு என்றாள். நான் தான் சரண் பேசுகிறேன், எப்போ வருவ என்றான் அவன். டே, யார் உனக்கு நம்பர் கொடுத்தது? வெளியே போனால் கூட என்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டியா என்று கத்தினாள். எப்போ வருவன்னு கேட்க தான் ஃபோன் பண்ணேன் என்றான் அவன். அவ்வளோதான், நான் இனிமேல் உங்கள் வீட்டுக்கு வரவே மாட்டேன், ஃபோனை வை என்று சொல்லிவிட்டு வெடுக்கென ஃபோனை வைத்தாள். சரண் கதி கலங்கி போய் நின்றான். அவன் அப்பா வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்குள் நுழைந்தார். ஐயோ, இப்போ அவர் கேட்டால் என்ன சொல்கிறது என்று தெரியாமல் முழித்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் அப்பா எதுவும் கேட்கவில்லை. திடீர்னு கேட்டால் என்ன சொல்கிறது என தெரியாமல், சரி வெளியே போயிருக்கான்னு சொல்லுவோம் என மனதில் நினைத்தான். அப்பா, விஷாலி வெளியே போயிருக்கா என்றான். ஆமாப்பா, காலையிலேயே என்கிட்ட சொல்லிட்டா, வீட்டுக்கு வர லேட்டாகும், ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி, கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொன்னேன், பார்ட்டி கேட்டாங்க, அதான் போகிறேன்னு சொன்னான். புள்ள வர லேட்டாகும்னு சொன்னிச்சு, ஒழுங்காக அவளுக்கு ஃபோன் பண்ணி எப்போ வருவேன்னு கேட்டு பத்திரமா கூட்டிகிட்டு வா என்று அப்பா கூற சரண் திகைத்து போய் நின்றான். அடி பாவி, உண்மையை சொல்லிட்டு போக வேண்டியதனடி, பயமுறுத்தணுன்னே இப்படியெல்லாம் பண்ணுறா போல என நினைத்து கொண்டான். அப்பாடா, பயந்துக்கிட்டே இருந்தோம், நல்ல வேலை அப்பாட்ட சொல்லிட்டு போயிருக்கா, இல்லைன்னா அவ்வளோதான், அப்பா திட்டி தீத்திருப்பாரு என புலம்பியபடி டிவி பார்த்து கொண்டிருந்தான். மணி 9 ஆனது. வழக்கம் போல வருணும் அப்பாவும் சாப்பிட்டு முடித்துவிட்டு மாடிக்கு தூங்க சென்றனர். சரண் விஷாலி வந்தால் தூங்கலாம் என்று காத்திருந்தான். திடீரென வருண் மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்து சரணை வெளியே அழைத்தான். என்ன ஆச்சு என்று சரண் கேட்க, உன் பொண்டாட்டி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிச்சிட்டு வந்திருக்கா. நல்ல வேலை ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன், யதார்த்தமாக பார்த்தேன், காரில் வந்து இறங்கினா, திண்ணையில் உட்கார வச்சுருக்கேன், தூக்கிட்டு போய் உள்ளே படுக்க வை, அப்பா வந்துட போகிறாரு என்றான். சரணும் வெளியே ஓடிப்போய் அவளை தூக்கி கொண்டு வந்து ரூமில் படுக்க வைத்தான். அவள் படுக்காமல் அடம் பிடித்து கொண்டிருந்தாள். சி, என்ன பழக்கொண்டி இது? பொம்பளை பிள்ளை தானே நீ, குடிக்கிறதுக்கு உனக்கு யார் சொல்லி கொடுத்தா என்றான் சரண். டேய், வாயை மூடுடா, நான் உன்னால தான் குடித்தேன் என்றாள் அவள். இப்போ இருக்க பொம்பளை பிள்ளைங்க முக்கால்வாசி ஒழுசையாக தான் இருக்குதுங்க, அவளுங்க கூட சேர்ந்து நீயும் குடிச்சிட்டு வந்திருக்க, கேட்டால் நான் தான் காரணம்னு சொல்கிற, நான் என்னடி பண்ணேன் என்று கத்தினான் சரண். எனக்கு ரொம்ப பசிக்குதுடா, நீ திட்டு அடி என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் கொஞ்சோண்டு சாப்பாடு கொடுடா என்று குழந்தை போல இரு கைகளையும் கட்டிக்கொண்டு பாவமாக கேட்டாள் விஷாலி. அவள் குழந்தை முகமும் அவள் பேசும் தோரணையையும் பார்த்த சரணுக்கு அப்படியே அவளை கட்டி அணைத்து கொள்ள வேண்டும் என்று தோன்றியது. தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு சாப்பாடு போட்டு கொண்டு வந்தான். ஏண்டி, பார்ட்டி வைக்க தெரிஞ்ச உனக்கு சாப்பிடணும்னு தெரிலையா? தொண்டை வரைக்கும் குடிச்சிருக்க, சாப்பிட்டு வர மாட்டியா? இப்படி தான் பசியோடு வருவியா என்றான். ஏய், நடிக்காதடா, நீ தானே நேற்று என்னை திட்டின, நானும் அவனோட ஒரிஜினல் புருஷன்னு கேட்குற, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? அதான் கோவத்தில் குடித்தேன், சாப்பிட மறந்துட்டேன் என்றாள். சரி சரி, வாயை தர என்று சொல்லிக்கொண்டே சாப்பாட்டை ஊட்டினான். என்ன, கல்யாணம் ஆகும்போதெல்லாம் எரிஞ்செறிஞ்சு விழுந்த, இப்போ ரொம்ப பாசத்தை பொழியிற, என்ன விஷயம் என்றாள் அவள். கோவமாக தான் இருந்தேன், இப்போவும் கோவம் இருக்குதான், அதையெல்லாம் தாண்டி உங்ககிட்ட இருக்கிற குழந்தைத்தனம் என்னைய கோவப்பட விடாமல் தடுக்குது என்றான். எனக்கு ஒன்றும் புரியலை என்றாள் விஷாலி. உனக்கு ஒன்றும் புரிய வேண்டாம், ஒழுங்காக இப்போ சாப்பிடு என்றான். நீ ஒன்றும் ஊட்ட வேணாம், குடு, நானே சாப்பிட்றேன் என சொல்லி அவன் கையில் இருந்த தட்டை பிடுங்கி சாப்பிட தொடங்கினாள். வாய் முழுக்க சாப்பாட்டை அப்பிக்கொண்டு போதையில் தடுமாறி சாப்பிட்டாள். ஐயோ, என்னடி இது, இப்படியா சாப்பிடுவாங்க, குட்ரி, நானே ஊட்டி விடுறேன் என்றான். வேணாம், நானே சாப்பிட்றேன் என்று கூறிவிட்டு தட்டு தடுமாறி எப்படியோ சாப்பிட்டு முடித்தாள். சரி, நான் போய் கையை கழுவிட்டு வரேன் என்று எழுந்து நின்றாள். நீ தட்டிலேயே கையை கழுவு என்றான் சரண். ஏய், நீ வாயை மூடுறா, நான் போய் கழுவிப்பேன் என்று சொல்லிக்கொண்டே எழுந்தாள்.
நிற்க முடியாமல் தடுமாறி சரண் மீது விழுந்து விட்டாள். பாத்தியா, இதுக்கு தான் சொன்னேன் என்று அவளை மிரட்டிக்கொண்டே தட்டை பிடுங்கி அவள் கையை கழுவிவிட்டு வாயையும் துடைத்து விட்டான். இங்கே படு, நான் போய் தட்டை போட்டுட்டு வரேன் என்றான். நானும் வரேன் என்றாள் அவள். ஒரு நிமிஷம் இரு என்று அவளிடம் பேச்சு கொடுத்து கொண்டே தட்டை போட்டுவிட்டு வந்தான். எல்லா லைட்டையும் அணைத்து விட்டு ரூம் கதவை தாளிட்டு விட்டு வந்து அவள் பக்கத்தில் அமர்ந்தான். சொல்லு, ஏன் குடிச்ச? இப்படி குடிக்கலாமா? மாமி கிட்ட சொல்லட்டா என்று மிரட்டினான். ஏய், போய் சொல்லுடா போடா. குடித்ததே ஒன்னால தான், என்கிட்ட கேட்டால் ஒன்றை தான் சொல்லுவேன் என்றாள். சரி, நான் என்ன பண்ணேன் சொல்லு என்றான் சரண். நீ நேற்று எப்படி பேசுன? நீ பேசுனது கரெக்டா என்றாள். ஏதோ கோவத்தில் பேசிட்டேன், அதுக்கு தான் குடிச்சியா என்றான். நான் என்ன ஒரிஜினல் புருஷனான்னு கேட்டேன். தெரியாமல் தான் கேட்குறேன். ஒருத்தரை லவ் பண்ணி அது தோல்வி அடைஞ்சா வேற யாரையுமே கல்யாணம் பண்ணக்கூடாதா? ஒருவேளை நான் பொண்ணுங்கிறதுனால அப்படி பேசுனியா? இதுவே உனக்கு நடந்திருந்தா அப்பவும் அப்படி தான் பேசுவியா? லவ் பண்ணேன்தான், அவன்தான் என்னோட வருங்கால புருஷன்னு நினச்சேன். அது நடக்கலை. அதுக்காக யாரையும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கணுமா? என்னை ஏமாத்தினவனே கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கும்போது நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது? நான் தான் தப்பு பண்ணிட்டேனோ? நான் உன்னையே கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடாது. அதுதான் நான் பண்ண தப்பு. லவ் பண்ண, பிரேக்கப் ஆயிடுச்சு, சரின்னு எல்லாத்தையும் மறந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உன்னால் அதை ஏற்றுக்க முடியலை. அப்புறம் எதுக்கு என்னைய கல்யாணம் பண்ண? பழி வாங்கவா? லவ் பண்ணும்போது அவனை புருஷன்னு சொல்லியிருப்பேன் தான், அதுக்காக அவன் என்னோட புருஷன் ஆகிடுவானா? அப்போ பிரேக்கப் ஆன யாரும் வேற கல்யாணமே பண்ணக்கூடாது, அதானே என்றாள் விஷாலி. ஏய், நான் ஏதோ கோவத்தில் பேசிட்டேன். நீ சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. பிரேக்கப் ஆன எல்லாரும் கல்யாணம் பண்ணலாம், தப்பே இல்லை என்றான். அப்புறம் எதுக்கு அவன் தான் என்னோடய ஒரிஜினல் புருஷன்னு சொன்னேன் என்றாள். நீ விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டியோன்னு தோணுச்சு. ஒருவேளை அவன் தான் இன்னும் உன்னோட மனசில் இருக்கான்னு நானே நினச்சிட்டு விலகி இருந்தேன். அதான் அந்த கோவத்தை உங்ககிட்ட காட்டிட்டேன் என்றான். ஆமாம், விருப்பம் இல்லாமல் தான் கல்யாணம் பண்ணேன். இந்த கல்யாணம் எனக்கு பிடிக்கல தான். அதுக்கு காரணம் நீந்தான், வேற யாரும் இல்லை. என்னோட மனசுலையும் யாரும் இல்லை. பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சதை இப்போ பேசாத. எனக்கு பேக்கப் ஆகி ரொம்ப வருஷம் ஆகுது. உன்னோட தம்பிக்கு எப்போவோ தெரியும், உனக்கு 3 மாதம் முன்னாடி தான் தெரியும். அதை வச்சுக்கிட்டு நீ என்னைய தப்பாக புரிஞ்சிட்ருக்க என்றாள் விஷாலி. இதை கேட்ட அதிர்ச்சியானான் சரண். நீ என்ன சொல்கிற? உனக்கு பிரேக்கப் ஆகி ரொம்ப வருஷம் ஆகுதா என்றான். ஆமாம், எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சா? உனக்கு பிடிக்கலைன்னா சொல்லு, பிரிஞ்சு போயிடலாம். அதை விட்டுட்டு எப்பயோ நடந்ததெல்லாம் பேசி என்ன கஷ்டப்படுத்தாத என்றாள். சரணும் தன் தவறை உணர்ந்தான். சாரி, உனக்கு இப்போ தான் பிரேக்கப் ஆச்சு, அதுக்குள்ளே நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னு நினச்சி நான் தான் தப்பாக புரிஞ்சிட்டேன் என்றான். உன்னோட மன்னிப்பெல்லாம் எனக்கு தேவையில்லை. வருணுக்காகவும் மாமாவுக்காகவும் தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, எங்கள் அம்மாவையும் வருண் பார்த்துக்கிறான். வேறு யாராவது நான் கல்யாணம் பண்ணியிருந்தா எங்கள் அம்மாவை யார் பார்த்துக்குவான்னு யோசிச்சு தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணேன். உனக்கும் இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு தெரியும். எனக்கும் பெருசாக கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை. எல்லாரையும் யோசித்து தான் கல்யாணம் பண்ணேன். நீ எப்போதும் என்கிட்ட விலகி இருப்பியே, அது மாதிரியே இருந்துக்கோ. நானும் விலகியே இருந்துக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரிஜினல் புருஷன்கிட்ட கேளு, அப்படி இப்படின்னு எதுவும் பேசாத. ரொம்ப அருவருப்பாக இருக்குது. நீ அப்படி பேசினதுக்கப்புறம் உன்னோட மூஞ்சியை பார்க்க கூட பிடிக்கல என்றாள். அவள் பேசிய அனைத்தையும் கேட்டுக்கொண்டு சரண் மௌனமாக இருந்தான். என்ன அமைதியாக இருக்க? நகரு, நான் போய் தூங்குறேன் என்றாள். இங்கே படு. எங்கே போகிற என்று சரண் கேட்க, கீழே படுக்க போகிறேன் என்றாள் விஷாலி. இல்லை, நான் கீழே படுக்கிறேன், நீ பெட்டில் படுத்துக்கோ என்று சரண் கூற, தேவையில்ல, நான் கீழேயே படுத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கீழே படுத்து கொண்டாள். ஆரம்பத்திலிருந்தே இவளை நம்ம தப்பாக தான் புரிஞ்சிருக்கோம். எதுவுமே தெரியாமல் ரொம்ப காயப்படுத்திட்டோம். அவளுக்கு யாரை பிடிக்குதோ அவங்கள தான் அவள் லவ் பண்ணுவாள். நம்ம அவளை லவ் பண்ணுறோங்கிறதுக்காக அவன் நம்மளை லவ் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. இனிமேலாவது அவளை கஷ்டப்படுத்தாமல் இருக்கணும் என மனதில் நினைத்தபடி மெத்தையில் படுத்தான். அறை அமைதியானது. இருவரும் தூங்கத் தொடங்கினர். திடீரென முழிப்பு வந்து எழுந்தான் சரண். விஷாலி முதுகு வலியில் பிறண்டு பிறண்டு தூங்கிக் கொண்டிருந்தாள். கீழே படுப்பது முதுகு வலிக்கும் என்பது சரணுக்கு தெரியும். உடனே அவளை தூக்கி மெத்தையில் படுக்க வைத்தான். அவள் அனுமதி இல்லாமல் அவள் பக்கத்தில் படுக்கக்கூடாது என்று நினைத்தவன் கீழே படுத்து கொண்டான்.
கல்யாணம் ஆகி 5 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே எவ்வளோ சண்டை வருது. ஒரு குடும்பத்தை நல்லபடியாக கொண்டு போகணும்னா அதுக்கு புரிதல் ரொம்ப முக்கியம்னு இப்போ தான் புரியுது. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குமோ என புலம்பியபடியே தூங்கினான் சரண். விஷாலிக்கு நல்ல தூக்கம். காலையில் எழுந்திருக்கவே இல்லை. எங்கடா மருமக என்று அப்பா கேட்க, தூங்குறா என்றான் சரண். சரி சரி தூங்கட்டும், பிள்ளையை எழுப்பாத என்றார் அப்பா. ஆமாண்டா, இன்னும் கொஞ்சம் சரக்கு வாங்கி கொடு, குடிக்காரி குடிச்சிட்டு தூங்கட்டும் என்று சரணின் காதில் கூறினான் வருண். சரண் சிரித்து கொண்டே, சின்ன பிள்ளை, கொஞ்சம் வயசு வந்ததும் மாறிடுவா என்றான். டே அண்ணா, எனக்கும் அவள் வயசு தான், அவளை மட்டும் சின்ன பிள்ளைன்னு சொல்கிறீங்க, என்னைய பெரியவன்னு சொல்கிறீங்க என்றான். டே, அவள் பொம்பளை பிள்ளை, நம்ம பார்த்துக்கலாம், நீ ஆம்பளை பிள்ளை, நீ பொறுப்பாக இருக்கணும் என்றான் சரண். என்னப்பா இன்னைக்கு பொண்டாட்டிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற? எப்போதும் அவளை பார்த்து திட்டிக்கிட்டு முறைச்சிக்கிட்டு இருப்ப, என்ன திருந்திட்டியா என்றான் வருண். அப்பெல்லாம் எதுவும் இல்லைடா, நான் எப்போதும் போல தான் இருக்கேன் என்று சமாளித்தான் சரண். உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் என்றான் வருண். சொல்லு, என்ன என்றான் சரண். நான், அப்பா, பெரியப்பா, பெரியம்மா எல்லாரும் 4 நாளைக்கு டூர் போகிறோம். நீயும் விஷாலியும் எங்கேயும் ஹனிமூன் போகலை. விஷாலிக்கிட்ட போயிட்டு வரீங்களான்னு அப்பா கேட்டார். அவள் எனக்கு விருப்பம் இல்லை, முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டா. அதான் உங்களுக்கு கொஞ்சம் தனியாக இருக்க நேரம் வேணும்னு நானும் அப்பாவும் முடிவு பண்ணி நாங்கள் டூர் போகலான்னு பிளான் பண்ணிட்டோம். பெரியப்பா கிட்ட யதார்த்தமான இது சொன்னோம். பெரியப்பா பெரியம்மா 2 பேரும் வரேன்னு சொன்னாங்க. அதனால் நாளைக்கு போகலான்னு இருக்கோம். இன்றைக்கி நைட்டு கிளம்புறோம். நீ எப்போ ஒன்று சேர்ந்து வெளியே போகணுன்னு ஆசை வருதோ அன்றைக்கி ஜோடியாக போயிட்டு வாங்க. இப்போ நாங்கள் போகிறோம் என்றான் வருண். உனக்கும் அப்பாவுக்கும் தாண்டா கொண்டாட்டமாக இருக்குது. எங்கள் பேரை சொல்லி ஜாலியாக டூர் போகிறீங்க. சரி போயிட்டு வாங்க, வேறு என்ன சொல்கிறது. இப்போ காலேஜ் கிளம்பு, வந்ததும் பேசிக்கலாம் என்றான் சரண். வருணும் அப்படியே பேச்சை நிறுத்திவிட்டு காலேஜ் கிளம்ப தொடங்கினான். வருணும் அவன் அப்பாவும் கிளம்பும் வரை விஷாலி எழுந்திருக்கவே இல்லை. அப்பாவும் அவளை எழுப்ப வேண்டாம் என்று சொல்ல சரணும் அவளை எழுப்பாமல் லேப்டாப்பில் ஏதோ வேலை பார்த்து கொண்டிருந்தான். மணி 11 ஆனது. அப்போதுதான் விஷாலி லேசாக முண்டத் தொடங்கினாள். அதை கவனித்த சரண், ஐயோ, நேற்று பேசுனதை இப்போவும் பேசி சண்டை போட ஆரம்பித்தா என்ன பண்ணுறது என மனதில் பயத்தோடு அவளை கவனிக்காதது போல லேப்டாப்பை பார்த்து கொண்டிருந்தான். பாகம் 4 சந்திப்போம். நன்றி.